ஓகே. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தலைப்பு தெரியும் வந்துட்டு நம்ம இன்னைக்கு எஃப்டபிள்யூசி பேப்பர்ல ஃபோர்த் டைம் எக்ஸாம் பேப்பர் தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிதானே? இந்த ஃபோர்த் டைம் எக்ஸாம் பேப்பர் வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் இயர் இருக்கிற 2027ஆம் ஆண்டு பெச் பார்ட்டி அதே மாதிரி 2026ஆம் ஆண்டு பெச் பார்ட்டிக்கு உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இது வந்து ஒரு மாற்று பேப்பரா இருக்கும். இதுக்கு முன்னுக்கு வந்து நீங்க செகண்ட் பார்ட்ல வந்து 4 கேள்வி செய்யற மாதிரி இருந்திருக்கும். இந்த பேப்பர்ல என்ன ஸ்டார்ட் ஆகுது வந்துட்டு ஃபைனல் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி 5 கேள்விக்குரிய மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிதானே? இப்போ அந்த வகையில வந்துட்டு இந்த பேப்பர் கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொன்னா அழகான முறைக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுல விலகி கொள்ளலாம். ஓகே. அந்த வகையில இப்ப பாருங்க, முதலாவது கேள்வியை பாருங்க. தரவுகளை சேகரிக்கும் போது காலம், உழைப்பு, வளங்கள், செலவுகள் அதிகமாக தேவைப்படுகின்ற தரவு சேகரிப்பு நுட்ப முறைகள். சரிதானே? இப்ப இது தெரியறதுக்கு முன்னுக்கும் உங்களுக்கு தரவுகள் அப்படின்னு சொல்ற ஒரு விளக்கம் ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? இப்ப தரவுகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இப்ப தரவுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு 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 நபர் வந்துட்டு ஆராய்ச்சி அல்லது பகுப்பாய்வுக்காக சேகரிக்கப்படுகின்ற தகவல்களும் புள்ளி விவரங்களும். சரிதானே? அதாவது ஒரு ஆய்வாளன் தனது ஆய்வுக்கு தேவையான விடயங்களை வந்து என்ன செய்வாரு? பகுப்பாய்வு செய்வாரு. சரிதானே? ஆராய்ச்சி செய்வாரு. அப்படி ஆராய்ச்சி செய்யறதுக்காக வந்து சில சில தரவுகளை டேட்டாக்களை வந்து சேகரிப்பாரு. இப்படி வந்து டேட்டாக்களை சேகரிக்கிற ஒரு தகவல்களை வந்து தகவல்களையும் புள்ளி விவரங்களையும் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த தரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சேர்ந்து இன்னொரு விஷயம் இருக்குது வந்துட்டு தரவு மூலாதாரம். சரிதானே? தரவு மூலாதாரம்னா என்ன? அதாவது ஒரு ஆய்வாளன் தன் கற்றலுக்கு தேவையான தரவுகளை பெற்றுக்கொள்ளுகின்ற மூலங்கள். சரிதானே? அதாவது தரவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மூலங்களை தான் சொல்லுவோம் என்னது? தரவு மூலாதாரங்கள். இப்ப இதுல பொதுவா வந்துட்டு முதலாம் நிலை தரவு மூலாதாரம், இரண்டாம் நிலை தரவு மூலாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இந்த வரைவுகள், அட்டவணைகள், படங்கள் சம்பந்தமான விளக்கங்கள், இதுகள்ல இருந்து கிடைக்கப்படுற டேட்டாக்கள், இது எல்லாத்தையும் சொல்லுவோம் என்னது? முதலாம் நிலை தரவு மூலாதாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? இதுக்கு அடுத்த விஷயம் தான் என்னது? தரவுகள்ற வகைகள் அப்படின்னு இருக்குது. தரவுகள்ற வகைகள்ல எத்தனை வகையான தரவுகள் இருக்குது? இப்ப தரவை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். விளங்குதான்? உங்களுக்கு வந்து தரவுகள் நான் சொல்லி தரையில இது வரைக்கும் தரவுகள் வந்துட்டு நம்ம யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ண படையில இப்ப நான் உங்களுக்கு தரவுகளை பத்தி ஒரு பூரணமான விளக்கத்தை தந்தேன்னு சொன்னா உங்களுக்கு தரவுகள் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த வகையில தரவுகள்ற வகை வந்துட்டு பொதுவா 4 வகையான தரவுகள் இருக்குது. சரிதானே? முதலாவது தரவு வகை என்ன? அளவுசார் தரவு, பண்புசார் தரவு. சரிதானே? அதே மாதிரி முதலாம் நிலை தரவு, இரண்டாம் நிலை தரவு. அதே மாதிரி தொடர் தரவு, தொடர்ச்சி அற்ற தரவு. அதே மாதிரி கூட்டமாக்கப்பட்ட தரவு, கூட்டமாக்கப்படாத தரவு. இப்படியான தரவுகள் காணப்படுது. இப்ப இது சம்பந்தமான ஒரு பூரண விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இப்ப முதலாவது அளவுசார் தரவு, பண்புசார் தரவு எடுப்போம். அளவுசார் தரவுன்னா என்ன? அதாவது எண்ணிக்கை அடிப்படையில இங்க மெயின் பண்ண வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா எண்ணிக்கை. சரிதானே? ஒரு விடயத்தை ஒரு தரவுகளை ஒரு எண்ணிக்கை அடிப்படையில நம்பர்ல தரப்பட்டிருக்காம இருந்தால் வந்துட்டு அதை சொல்லுவோம் வந்து அளவுசார் தரவு. இது நண்பர்ல தராம வேறொரு பண்புகள் அடிப்படையில தருமாக இருந்தால் சரிதான், அந்த தரவுகளுக்குரிய பண்புகள். அப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு கொள்ளளவு, சரிதான, கனவளவு, அதே மாதிரி வந்துட்டு ஒரு பரப்பு, இப்படியான விடயங்களை தரமாக இருந்தால் அதை என்ன சொல்றோம்? பண்பு. சரிதான், நிறங்கள் அடிப்படையில் சில தரவுகள் வரும். இதெல்லாத்தையும் சொல்லுவோம் வந்துட்டு பண்பு சார் தரவு. இதுக்கு அடுத்தது இருக்கிற தரவு என்ன வகை? முதலாம் நிலை தரவு வகை, இரண்டாம் நிலை தரவு தரவு வகை. இப்ப முதலாம் நிலை தரவு என்ன? அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆய்வாளன் முதல்ல தான் சுயமா சேகரிக்கின்ற, சரிதானே, முதல்ல சேகரிக்கப்படுகின்ற தரவு தான் என்னது? முதலாம் நிலை தரவு அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? இந்த தரவுகளை சேகரிக்கிறதுக்காக வேண்டி அந்த ஆய்வாளர் என்ன செய்வாருண்டா களத்துக்கு செல்வாரு, அந்த இடத்துக்கு போவாரு, அந்த இடத்துக்கு போயிட்டு ஆய்வு செஞ்சு அதுக்கேத்தமான விளக்கங்களை அவர் வந்து தேடுவாரு. இது தேடுறதுக்காக வேண்டி அவருக்கு என்ன செய்யப்படும்? அவர காலம் போகும், அதே மாதிரி உழைப்பு அதிகமாக தேவைப்படும், அவர வளங்கள் என்ன செய்யப்படும்? அவர் வளங்கள் வந்து அதிகமாக தேவைப்படும், செலவுகள் அதிகமாக தேவைப்படும். இப்படியான விடயங்கள் சொல்லி அங்க இருக்குது. இதான் முதலாம் நிலை தரவு. அதே மாதிரி வந்து இரண்டாம் நிலை தரவு. இரண்டாம் நிலை தரவு என்ன? அதாவது வேறொரு நபர் அல்லது வேறொரு நிறுவனங்கள்ல இருந்து சேகரிக்கக்கூடிய தரவுகளை தான் சொல்லுவோம் வந்து இரண்டாம் நிலை தரவு. இதை நான் பின்னுக்கு நான் அடுத்தடுத்த கேள்விகளுக்குள்ள டீப்பா வந்து பார்ப்போம். இதுல 2 3 கேள்விகள் இருக்குது. அதால வந்துட்டு நம்ம அதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரிதானே? அப்ப இவ்வளவு தெரிஞ்சா போதும். அதே மாதிரி வந்து மூணாவது விஷயம் இருக்குது என்னது? தொடர் தரவு, தொடர்ச்சி அற்ற தரவு. அப்ப இது வந்து அந்த பெயர்ல இருக்கு பாருங்க, தொடர் தரவு, தொடர்ச்சி அற்ற தரவுன்னு சொல்லி. இப்ப தொடர் தரவு என்ன?
அதாவது ஒரு தொடர்ச்சியான போக்குகள்ல காணப்படும். சரியான ஒரு தொடரான தரவுகள் வந்து ஒரு தொடரான அமைப்புல இருக்கும். இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னு சொன்னா உயரம் உயரம் என்ன செய்யுது போ கூடி கூடிட்டு போகும், இல்ல அது வந்து குறைஞ்சு குறைஞ்சிட்டு போகும். இது என்னது ஒரு தொடரா இருக்குது. அதை நிறையும் எப்படி இருக்கும், சில டைம்ல கூடி 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 போகும், அதே மாதிரி குறைஞ்சு குறைஞ்சு போகும். இது என்னது தொடர் தரவு. அதே மாதிரி வந்துட்டு இப்ப உதாரணமா காலநிலையை சொல்லலாம், அதே மாதிரி வந்து வெப்பநிலையை சொல்லலாம், காலத்தை சொல்லலாம். காலம் என்ன செய்யுது கூடிட்டே போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் என்னது ஒரு தொடரான பரம்பலை காட்டுது. ஒரு தொடரான பரம்பலை குறிப்பிடாத அல்லது ஒரு தொடர்ச்சியற்ற பரம்பலை காட்டக்கூடிய தரவுகள் என்ன சொல்லுவோம், தொடர்ச்சியற்ற தரவு. இப்ப இதை என்ன சொல்லுவோம், உதாரணமா ஒரு குடும்பத்துல காணப்படக்கூடிய பிள்ளைகள எண்ணிக்கை, அது என்னது ஒரு தொடர்ச்சியற்ற தரவு, கூடும் குறையும் ரெண்டு மாதிரி நடக்கும். சரியான இல்லாட்டி வந்து நிலையா காணப்படும். இது என்னது ஒரு தொடர்ச்சியற்ற தரவு. ஓகே, இது உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் என்னது, கூட்டமாக்கப்பட்ட தரவு, கூட்டமாக்கப்படாத தரவு. இதோட வந்து அந்த தரவுகளுக்குள்ள மெயினான விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா இருக்கும். கூட்டமாக்கப்பட்ட தரவு கூட்டமாக்கப்படாத தரவுன்னா என்ன, அதாவது கூட்டமாக்கப்படாத தரவுன்னு சொல்லலாம். அங்க இன்னொரு விஷயம் இருக்குது வந்து பச்சை தரவு அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. பச்சை தரவுன்னா என்னன்னு சொன்னா, அதாவது சேகரிக்கப்பட்ட தரவு ஒரு ஒழுங்குபடுத்தப்படாம முதல்ல வந்து மூல வடிவுல காணப்படும். சரிதானே. அதாவது இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஜியோகிராபி பாடத்துல வந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட புள்ளிகள், அந்த புள்ளிகள் என்ன செய்யப்படுது, ஒரு ஒழுங்குபடுத்தப்படாம இருக்குது. இதை நம்ம ஒழுங்குபடுத்தப்பட்ட தரவுகள் எப்படி கொண்டு வருவோம்னு சொன்னா, 0 தொடக்கம் 10 வரைக்கும், 10 தொடக்கம் 20 வரைக்கும், 20 தொடக்கம் 30 வரைக்கும், இப்படி அந்த ஒரு வகுப்பாடை போடுவோமே, அந்த வகுப்பாடை போட்டு காட்டக்கூடிய தரவுகள் வந்துட்டு என்னது கூட்டமாக்கப்பட்ட தரவு. வகுப்பாடை இல்லாம அந்த மூல வடிவில் காணப்படுமாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம், கூட்டமாக்கப்படாத தரவுகள். சரியா, இது உங்களுக்கு கிளியரா இருக்கு. இப்ப தரவுகள் அடிப்படையில் உங்களுக்கு கிளியரா இருக்கு. இப்ப கேள்வி வாங்க, முதலாவது கேள்விக்கு. தரவுகளை சேகரிக்கும் போது காலம், உழைப்பு, வளங்கள், செலவுகள் அதிகமாக தேவைப்படுகின்ற தரவு சேகரிப்பு நுட்ப முறை என்னது, எத்தனை விட வரும், இந்த மூணாவது விட வரும். சரிதானே, மூணாவது விடை முதலாம் நிலை தரவு நுட்ப முறை. ஏன்னா முதலாம் நிலை தரவு நுட்ப முறையில தான் என்ன வருது, உங்களுக்கு தெரியும் வந்துட்டு அந்த காலம், உழைப்பு, அதே மாதிரி வந்து வளங்கள், செலவுகள் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். ஓகே, அடுத்த கேள்விக்கு வருவோம். இரண்டாவது கேள்வி என்ன, ஆய்வு நடைபெறும் களத்திற்கு ஆய்வாளன் சென்று தகவல்களை சேகரிக்கின்ற முறை. அப்ப இது நம்மளுக்கு இந்த கேள்விக்கு ஒண்ணு விட தெரியணுமா இருந்தால் தரவு சேகரிக்கின்ற முறைகள் சம்பந்தப்பட்டு பார்க்கணும். அப்ப அந்த விடயங்களை பார்த்துட்டு வந்து நம்ம விடைக்கு வருவோம், கேள்விக்கு வருவோம். சரிதானே. தரவு சேகரிப்பு முறையில வந்து பிரதானமா காணப்படக்கூடிய 2 தரவு சேகரிப்பு முறை இருக்கு. ஒண்ணு வந்து முதலாம் நிலை தரவு சேகரிப்பு, இன்னொன்னு வந்து இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பு. சரிதானே. இப்ப முதலாம் நிலை தரவு சேகரிப்புனா என்ன, ஒரு ஆய்வாளன் என்ன செய்யலாம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தின் அடிப்படையில ஒரு ஆய்வை வந்து பெற்றுக்கொள்ற முதல்ல சேகரிக்கப்படுகின்ற தரவு முறையை தான் சொல்லுவோம் முதலாம் நிலை தரவு முறை. இந்த முதலாம் நிலை தரவு முறையை பார்த்தோம்னு சொன்னா 3 முறையில வந்து சேகரிக்கப்படுறாங்க. என்னது, ஆய்வு, அளவீடு, அவதானிப்பு. இந்த 3 முறையில தான் என்ன செய்யறாங்க, சேகரிக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஆய்வை பார்த்தோம்னு சொன்னா, இப்ப ஆய்வு எப்படி நடக்குது, அதாவது ஒரு கற்றலுக்கு தேவையான தரவுகளை வந்துட்டு ஆய்வாளன் சேகரிக்கின்ற சந்தர்ப்பத்துல அந்த ஆய்வு வந்து மேற்கொள்ளப்படுது. சரிதானே. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நம்ம இலங்கையில வந்துட்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில வந்துட்டு புவியியல் பாடத்தினை கற்றுக்கொள்ற தொடர்பான ஆய்வினை மேற்கொள்றாரு. அல்லது வந்து இப்ப அண்மை கால தரவை பார்த்தோம்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரதேசங்கள்ல உதாரணமா கம்பளை பிரதேசத்துல காணப்படக்கூடிய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களோட தொகை தொடர்பான ஆய்வு. இது என்னது, ஒரு ஆய்வு. இதுக்கு என்ன செய்யப்படும், காலம் தேவைப்படும், உழைப்பு அதிகமாக தேவைப்படும், செலவு என்ன செய்யப்படும், அதிகமாக தேவைப்படும். இப்படி அனுவிடயங்கள் சொல்லலாம். சரிதானே. இப்படி செய்யக்கூடிய அந்த ஆய்வுகள் வந்துட்டு ரெண்டு பிரதான முறையில வந்து செய்யறாங்க. எப்படி, முதலாவது வந்து கொஸ்டினர், வினாக்குத்து அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே. இப்ப வினாக்குத்து வந்து இப்ப அவங்களுக்கு தேவையான கேள்விகளை அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு, நாங்களும் இதை வந்து யூனிவர்சிட்டிலயும் நாங்கள் செஞ்சிருந்தோம். இந்த கேள்வி மெத்தட்ல வந்துட்டு எப்படி எப்படி கொஸ்டினர் செட் பண்றது, அவங்களுக்கு எப்படி எப்படியான இலகு முறையில கேள்விகளை கேட்கிற, எப்படி பதில பெற்றுக்கொள்றது, இதெல்லாம் வந்துட்டு வரும். அதே மாதிரி நேர்காணல் ஒன்று இருக்குது அடுத்த விடயம். இப்ப நேர்காணல்னு சொன்னா வந்து இன்டர்வியூ பண்ற, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு கட்டமைக்கப்பட்ட நேர்காணல், கட்டமைக்கப்படாத நேர்காணல், அரை கட்டமைக்கப்பட்ட நேர்காணல் சொல்லி இதுல பல பிரிவுகள் காணப்படுது. அதெல்லாம் உங்களுக்கு டீப்பா வந்து தேவைப்படாது இப்போதைக்கு. இப்ப நேர்காணல் உங்களுக்கு என்ன, ஒரு அலை இன்டர்வியூ பண்றது, நம்மளுக்கு தேவையான கேள்விகளை வந்துட்டு அடுத்தடுத்த கேட்கறதுனால வந்து பெறப்படுற விடயங்களை வந்து அவங்களுக்கு சொல்றதுதான் என்னது, இந்த நேர்காணல்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஆய்வுக்குள்ள வரக்கூடிய விடயங்கள். அளவிடனா என்ன, அதாவது வந்து இப்ப உதாரணமா சில தரவுகளை வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா அளவிட வச்சுதான் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமா வந்து காலநிலை சம்பந்தமான தரவுகள், வானிலை தொடர்பான தரவுகள்,
சனத்தொகை மதிப்பீடு தொடர்பான தரவுகள். இது எல்லாத்தையும் என்னது, ஒரு அளவீடு அடிப்படையில, ஒரு புவியியல் சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்களை வந்துட்டு ஒரு அளவீடு அடிப்படையில பெற்றுக்கொள்றதான இந்த அளவீடுகள்னு சொல்லுவோம். அதேமாதிரி அவதானிப்பு பார்த்தோம்னு சொன்னா 2 வகையான அவதானிப்பு முறை இருக்குது. அதாவது நேரடியான அவதானிப்பு, பங்கேற்பு அவதானிப்புன்னு 2 வகையான அவதானிப்புகள் இருக்குது. இப்ப நேரடி அவதானிப்புனா என்ன, அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த விடயத்தை பத்தி என்ன செய்யறாருன்னு சொன்னா முன்னுக்கு கண்ணு கூடாக அவர் பார்ப்பாரு, சரிதானே. நேரடியா அவர் களத்துக்கு சென்று போய் பார்ப்பாரு, சரிதானே. அவர் வந்து பேத்து பாக்குறது தான் சொல்ல முடியாது நேரடி அவதானிப்பு. உதாரணம் பார்த்தோம்னு சொன்னா இப்ப நதிகள், அதே மாதிரி கிணறு நீர்மட்டம், அதே மாதிரி வந்துட்டு வேற என்ன சொல்லலாம், ஒரு விதை பயிரிடப்படுகின்ற நுட்ப முறை, இதெல்லாம் என்ன செய்யறாரு அவதானிப்பாரு. அவதானிக்கிறத சொல்ல முடியாது நேரடி அவதானிப்பு. பங்கேற்பு அவதானிப்பு அப்படின்னு இன்னொரு பகுதி ஒன்று இருக்குது. பங்கேற்பு அவதானிப்பு என்ன, அந்த தரவு சேகரிக்கப்படுகின்ற அந்த ஆய்வாளர் என்ன செய்வார்னு சொன்னா அந்த களத்துக்கு சென்று அந்த விடயத்தில் அவரே பங்கு கொள்வார், சரிதானே. அவரே பங்கு கொண்டு என்ன செய்வார்னு சொன்னா அந்த ஆய்வை வந்து மேற்கொள்வார். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா வந்துட்டு இப்ப பழங்குடியினர் மத்தியில, இப்ப உதாரணமா இப்ப இலங்கையில வந்து மகியங்கனை பிரதேசத்துல காணப்படக்கூடிய அந்த பழங்குடியினரை ஒரு ஆய்வு செய்யப்படுறாரு. ஒரு ஆய்வாளர் என்ன செய்வாரு, அந்த பிரதேசத்துக்கு போவார், மகியங்கனைக்கு போயிட்டு அந்த மக்களுடைய இருந்து அந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகளை படிச்சு அவங்க சாப்பிட்றதை சாப்பிட்டு அவங்க செய்யற செயற்பாடுகளை செஞ்சு அவங்க உடுத்துறத உடுத்தி என்ன செய்வாரு, அவங்களோட அவங்களோட விடயங்கள் எப்படி இருக்குது, அவங்களோட செயற்பாடுகள் எப்படி இருக்குது, அவங்களோட மொழிநடை எப்படி இருக்குது, அவர் என்ன செய்வாரு அங்க பங்கு கொள்வாரு. அவர் என்ன செய்வாரு, அவரையும் மகியங்கனை பிரதேசத்து ஒரு ஆள், ஒரு வேடுவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு, ஒரு பங்கு கொள்வாரு. அப்படி அடுக்கப்படுற தரவு ஆய்வுகளை என்ன சொல்லுவோம், நேர பங்கேற்பு அவதானிப்பு. இது உங்களுக்கு கிளியரா இருக்கும், சரிதானே. இப்ப கேள்வி வாங்க. ஆய்வு நடைபெறும் களத்திற்கு ஆய்வாளன் சென்று தகவல்களை சேகரிக்கின்ற முறை. இப்ப என்ன சொன்ன விட அப்ப என்னது, என்ன விட வரும், என்ன விட வரும், பங்கேற்பு அவதானிப்பு முறை, சரிதானே. இரண்டாவது கேள்விக்கு வந்துட்டு பங்கேற்பு அவதானிப்பு முறை. அப்ப கிளியரா உங்களுக்கு இது விளங்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஆய்வு நடைபெறுகின்ற களத்துக்கு ஆய்வாளன் சென்று தகவல்களை சேகரிக்கின்ற முறை என்ன சொல்லுவோம், பங்கேற்பு அவதானிப்பு முறை. ஓகே, இப்ப மூன்றாவது கேள்விக்கு வருவோம். மிக விரைவாக புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாம் நிலை தரவு மூலாதாரம். அப்ப இரண்டாம் நிலை தரவு மூலாதாரங்களை சொல்லி இப்ப கொஞ்சம் பார்ப்போம். அப்ப இரண்டாம் நிலை தரவு மூலாதாரம்னா என்ன, அதாவது ஒரு ஒரு ஆய்வாளன் வந்து தன்னை எந்த ஒரு ஆய்வுக்கும் வந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்காக வேண்டி இன்னும் ஒரு இடத்துல, இன்னும் ஒரு பிரதேசங்கள்ல, இன்னும் ஒரு நபர்ல, இன்னும் ஒரு நிறுவனத்துல என்ன செய்வாரு, அவருக்கு தேவையான தரவுகளை பெற்றுக்கொள்வாரு. அப்படி பெறப்படுகின்ற தரவு மூலாதாரங்களை சொல்லுவோம் என்னது, இரண்டாம் நிலை தரவு மூலாதாரம். இதை வந்து பிரதானமா வந்துட்டு நூலக மூலாதாரங்கள் இருந்து பெற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி இணையதள மூலாதாரங்கள் இருந்து பெற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி வரைபடங்கள், செய்மதி படிமங்கள், அதே மாதிரி வந்து வான்வழி ஒளிப்படங்கள், அதே மாதிரி படங்கள், போட்டோக்கள், இதுல இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த இரண்டாம் நிலை தரவு மூலாதாரங்களை பெற்றுக்கொள்வாங்க. அதுல பிரதானமா வந்து நூலக மூலாதாரங்களை பார்த்தோம்னு சொன்னா இது வந்து தேடல் வந்து இங்க அதிகமா இருக்கும், சரிதான. விரைவுத்தன்மை இங்க குறைவா இருக்கும். உதாரணமா பத்திரிகை என்ன செய்யணும், நிறைய வாசிக்கணும், வாசிக்கா தானே என்ன செய்யலாம், அதுல இருந்து தரவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி சஞ்சிகை என்ன செய்யணும், வாசிக்கணும். அதே மாதிரி நூல்கள் என்ன செய்யணும், அதுல வாசிச்சு தானே என்னது தரவுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி அறிக்கைகள், இப்படியான விடயங்கள் எல்லாம் என்னது காலம் வந்து கொஞ்சம் தேவைப்படும். எதை சொல்லுவோம் என்னது, விரைவு குறைவான ஒரு மூலாதாரங்கள் சொல்லுவோம், நூலக மூலாதாரங்கள். அதே மாதிரி மிக விரைவாக புதிய விடயங்கள், அப்டேட்டான விடயங்களை இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாமே இங்க, அதாவது இணையதள மூலாதாரங்கள் ஊடாக இற்றைப்படுத்தப்பட்ட விடயங்கள், அப்டேட் ஆனது, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாத்தையும் சொல்லலாம் என்னது இணையதள மூலாதாரங்கள்ல வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி வந்து புவியியல்ல வந்துட்டு வேற வேற தரவுகள், அதே மாதிரி முக்கியமான சில தரவுகள் என்ன செய்யலாம், வரைபடங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி வான்வழி ஒளிப்படங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி சேமதி படங்கள் மூலம் பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமா வந்து நில பயன்பாடு, அதே மாதிரி காட்டு நில போர்வை, அமேசான் காட்டு வடிநிலங்கள் அது எப்படி காணப்படுது, அதே மாதிரி இலங்கையில நில அளவை திணைக்களத்துல எடுக்கப்படுற படங்கள், அதே மாதிரி இப்படியான நிறைய விடங்கள் இருக்குது, சரிதானே. இதெல்லாத்தையும் சொல்லுவோம் என்னது, இரண்டாம் நிலை தரவு மூலாதாரங்கள். இப்ப வருவோம் விடயத்துக்கு. மிக விரைவாக புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாம் நிலை தரவு மூலாதாரம் என்னது, இணையதள மூலாதாரம். இணையதள மூலாதாரம், சரிதானே. அப்ப நாலாவது விடை இதுக்கு வரும். எவ்வளவு கிளியரா, இதுல என்ன சரி டவுட் இருக்குதா, கிளியரா. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு தரவுகள் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள். இவ்வளவுதான் தரவு, சரிதானே.
இதை வச்சுதான் நீங்க என்ன செய்யணும், அங்க பார்ட் 2ல வரக்கூடிய அந்த 15 மார்க்ஸ் கேள்வி வருமே, அந்த 15 மார்க்ஸ் கேள்விக்கு வந்து நீங்க இவ்வளவு நான் இப்ப சொன்ன விளக்கங்களை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெளிவான விடையை நீங்க அதுல எழுதலாம். சரிதானே? இந்த இந்த 3 கேள்விகளையும் வச்சுதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த தரவு ஃபுல் யூனிட்டையும் கவர் பண்ணி அவங்க போட்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு அந்த புல் விளக்கத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓகேயா? இப்ப 4வது கேள்விக்கு வரும். இது வந்து இடவிளக்கப்படம் சம்பந்தமான கேள்வி. சரியா? பாருங்க. 1க்கு 50,000 இடவிளக்கப்படங்கள்ல நிறங்கள், குறியீடுகள், இலக்கங்கள் பயன்படுத்துவதற்கான காரணம். சரிதானே? இப்ப என்னது, 1க்கு 50,000 இடவிளக்கப்படம் நமக்கு தரப்படுற இந்த டொபோகிராபிக் மேப் தான் என்னது 1க்கு 50,000 இடவிளக்கப்படம். சரிதானே? இந்த இடவிளக்கப்படத்துல நிறங்கள், குறியீடுகள், இலக்கங்கள் பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? கருப்பொருளை விவரிக்கிறது போட்டிருக்கு. வருமா? வராது. இடத்துக்கு சென்று தகவலை சேகரித்து வரைவதற்கு, இதுவும் வராது. அதே மாதிரி சுருக்கமாக விளக்கம் அளிக்கிறது போட்டிருக்கு, அதுவும் வராது. பிரதேசத்தின் தரை தோற்ற பரம்பலை விவரிக்கிறதுக்கு, அது வந்து நம்ம என்ன செய்யலாம், வேற விஷயம் தான் அது வரும். அடுத்தது 5வது விடைய பாருங்க. புவி மீது காணப்படும் பூகோள அம்சங்கள் பலவற்றை எடுத்து காட்டுவதற்கு. சரிதானே? இதுதான் வந்து என்ன செய்யும், அதுல வரக்கூடிய விடை. 5வது விடை இதுக்கு வரும். ஓகே, 5வது கேள்வியை பாருங்க. இரு மலைத்தொடர்களுக்கு இடைப்பட்ட தாழ் கணவாய் ஊடாக ஆறு ஒன்று செல்லுமாக இருந்தால், இரு மலைத்தொடர்களுக்கு இடைப்பட்ட தாழ் கணவாய் ஊடாக ஆறு ஒன்று செல்லுமாக இருந்தால் அது என்னது? காற்றிடை கணவாய், நீரிடை கணவாய், நீரைந்து பிரதேசம், நீர்பிரிமேடு, உயர் கணவாய். இதுல என்ன வரும்? நீரிடை கணவாய் வரும். சரிதானே? இதை நான் உங்களுக்கு நேத்து ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். சரிதானே? பார்த்துருப்பீங்களா தெரியாது. நான் அதுல நான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்திருந்தேன். சரியா? நான் அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்றேன். சரிதானே? இப்ப ஓகே, இந்த டியூட்டை பாருங்க. இந்த இதுல விளங்குதான் உங்களுக்கு இந்த நீரிடை கணவாய் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு சுவடு பள்ளத்தாக்கு, சரியா? சுவடு பள்ளத்தாக்குகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிதானே? அந்த பள்ளத்தாக்குகள்ல வந்துட்டு இந்த குறுக்கு பள்ளத்தாக்கு, நெடுக்கு பள்ளத்தாக்கு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப குறுக்கு பள்ளத்தாக்கு என்ன, ஒரு 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 மலைத்தொடரும் ஒரு மலைப்பாங்கான பிரதேசம் இருக்கும். ஒரு மலைத்தொடர்ல குறுக்கு பக்கத்தால காணப்படுமாக இருந்தால் குறுக்கு பள்ளத்தாக்கு. அதே மாதிரி வந்து சமாந்தரமாக 2 மலைத்தொடர்களுக்கு சமாந்தரமாக காணப்படுமாக இருந்தால் அது வந்து நெடுக்கு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் கணவாய்கள் இருக்குது. கணவாய்கள் பார்த்தோம்னு சொன்னா உயர் கணவாய், தாழ் கணவாய், நீரிடை கணவாய், காற்றிடை கணவாய் இப்படின்னு இருக்குது. இப்ப இதுல பாருங்க, இந்த கணவாய், இந்த கணவாய் 2 மலை இருக்கு. சரிதானே? இந்த 2 மலைக்கு இடையில வந்துட்டு ஒரு 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 இடைவெளி இருக்குது. சரிதானே? இந்த இடைவெளியில ஒரு நீர் போகுது. அப்ப இந்த நீர் போனா அதை என்ன சொல்லுவோம்? நீரிடை கணவாய். இதுக்குள்ள இந்த பாருங்க, இதுல நீர் போகாம இந்த ஒன்னண்டு காட்டிருக்கு இந்த பகுதி, இது வந்து காற்றிடை கணவாய். இதுல வந்து நீர் இல்லை. சரிதானே? இப்ப 2 சொல்றீங்க, இது என்னது? இது வந்து உயர் கணவாய். 2 மலை உச்சிகளுக்கு இடையில காணப்படுறதை சொல்லுவோம் வந்து உயர் கணவாய். சரிதானே? இப்ப இது வந்து உங்களுக்கு யாரா இருக்கும். இப்ப வந்து வாங்க, 2 மலைத்தொடர்களுக்கு இடைப்பட்ட தாழ் கணவாய் ஊடாக ஆறு ஒன்று செல்லுமாக இருந்தால், தாழ் கணவாய் ஊடாக ஆறு ஒன்று செல்லுமாக இருந்தால் அதை என்ன சொல்லுவோம்? நீரிடை கணவாய் என்று சொல்லுவோம். சரியா? இந்த கேள்வி உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வரும். இவ்வளவு தான் இட விளக்கப்படத்துக்குள்ள வந்த கேள்விகள். ஓகே, அடுத்து இன்னொரு கேள்வி வந்து 6வது கேள்வியை பாருங்க. உயர்நிலம் ஒன்றின் உச்சியில, சரிதானே? உயர்நிலம் ஒன்றின் உச்சியில் அகன்று தட்டையாக அமைந்த நிலப்பரப்பு. உயர்நிலம் ஒன்ற உச்சியில உயர்ந்து தட்டையாக அமைந்த பரப்பு என்ன சொல்லுவோம்? மேட்டு நிலம். சரிதானே? மேட்டு நிலம் என்று சொல்லுவோம். சரியா? மேட்டு நிலம். இப்ப பாருங்க, நான் டியூட்ல காட்டுறேன். மேட்டு நிலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. டியூட் மாறி இருக்கா உங்களுக்கு? டியூட் வந்துட்டா? ஓகே, பாருங்க. இந்த பாருங்க, மேட்டு நிலத்தை பாருங்க. அவங்க கேட்ட விடயத்தையும் பாருங்க. உயர்நிலம் ஒன்றில், சரியா? இதான் வந்து உயர்நிலம். இந்த பாருங்க, இங்க இருக்கிற படம் 302 இருக்குது. அவ உயர்நிலம் ஒன்றில், சரிதானே? உயர்நிலம் ஒன்றில் உச்சியில, அப்ப இதான் வந்து உச்சி பகுதி. இந்த பாருங்க,
உச்சி பகுதியில அகன்று தட்டையாக அமைந்திருக்கக்கூடிய நிலப்பகுதி, அகன்று தட்டையாக அமைந்திருக்கக்கூடிய நிலப்பகுதி, அதை என்ன சொல்லுவோம்? மேட்டு நிலம். சமதரையான பகுதியில தட்டையாக அமைந்த நிலப்பகுதி என்னது? சமவெளி. உயர்ந்த நிலப்பகுதியில தட்டையாக அமைந்த நிலப்பகுதியை சொல்லுவோம் மேட்டு நிலம். கிளியரா? விளங்கிட்டா? கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சரிதானே? இது இது சம்பந்தமான மேலதிக விளக்கம் வேணும்னு சொன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன், அதில் ரெக்கார்டிங் போட்டிருக்கிறேன், அதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும், இன்னும் அழகா விளங்கும். ஓகே, இப்போ அடுத்ததுக்கு வருவோம். 7வது கேள்வியை பாருங்க. ஒரு பிரதேசத்தின் பயிர்ப்பரம்பல், வீதிகள், நதிகள் என்பவற்றினை எடுத்துக்காட்டும் தரவுகள். சரிதானே? அப்போ இந்த கேள்வி எதுக்குள்ள வருதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்ல அந்த பகுதி ஒன்று தானே, அந்த ஜிஐஎஸ் என்று சொல்ற பகுதிக்குள்ள அந்த வெக்டர் டேட்டா, ராஸ்டர் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி ஒன்று தானே, அதாவது இடம்சார் தரவு, இடம்சார தரவு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி ஒன்று இது. சரிதானே? அதுக்குள்ள வரக்கூடிய விடயம் தான் என்னது? இந்த விடயம். அப்போ ஒரு பிரதேசத்துல பயிர் பரம்பல் என்னத்துல காட்டப்படுவாங்க? அதாவது பல்கோணி வடிவில் காட்டப்படுவாங்க. வீதிகள், நதிகள் எப்படி காணப்படுவாங்க? கோடுகள் அடிப்படையில காட்டப்படுவாங்க. இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? இடம் சார் தரவு. சரிதானே? இடம் சார் தரவு. அப்ப இதுல 7வது கேள்விக்கான விடை என்னது? 3வது விடை இடம் சார் தரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சரி, ஓகே, பாருங்க. அப்ப ஒரு பிரதேசத்தின பயிர்ப்பரம்பல், வீதிகள், நதிகள் என்பவற்றினை எடுத்துக்காட்டக்கூடிய தரவுகள் என்னது? இடம் சார் தரவுகள். ஓகேயா? அடுத்த விஷயம் 8வது கேள்வியை பாருங்க. தரை தோற்ற படம் ஒன்றில் பயிற்சிகை பரம்பலை மட்டும் பிரித்தெடுத்து, பயிற்சிகை பரம்பல் படங்களை மட்டும் பிரித்தெடுத்து, அதாங்க மெயினா பாருங்க, பயிற்சிகை பரம்பல் மட்டும் பிரித்தெடுத்து அது தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு உதவுகின்ற படவரைகளை நுட்ப முறை. இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல இருக்கிற கேள்விக்கும் வரும். ஜிஏஎஸ் தான் இதுக்கும் வரும். சரிதானே? புவியியல் தகவல் முறைமை தான் என்னது, இதுக்கும் வரும். இந்த மார்க் பண்ணியே பாருங்க. புவியியல் தகவல் முறை. ஏன் புவியியல் தகவல் முறையில பிரிச்சு காட்டுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வெக்டர் டேட்டா அப்படின்னு சொல்லி, ராஸ்டர் டேட்டான்னு சொல்லி 2 பகுதி இருக்குது. அந்த அதுல இப்போ வெக்டர் டேட்டாவில் காவித்தரவு அப்படின்னு சொல்ற அந்த பகுதியில தான் என்ன நடக்குது? அந்த புள்ளிகளால கட்டடம், கிணறுகளை பிரிச்சு காட்டுறது. அதே மாதிரி கோடுகளால வீதிகள், நதிகள், கால்வாய்கள், இது தொடர்பான விடயங்களை பிரிச்சு காட்டுறது. அதே மாதிரி பல்கோணங்கள் அல்லது பரப்புகள் அல்லது மற்ற அதாவது என்ன சொல்றேன், பல்கோணிகள் அடிப்படையில பிரிச்சு காட்டக்கூடிய அந்த பகுதிகள் என்ன சொல்லுவோம்? அதுல நீர்த்தேக்கங்கள், பயிர் நீளங்கள், இது எல்லாத்தையும் என்ன செய்யுது? பயிற்சிகை பரம்பல் எல்லாத்தையும் பிரிச்சு காட்டும். அப்ப பிரிச்சு காட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுற நுட்ப முறைகள், விமான ஒளிப்படங்கள் வருமா? வராது. பூகோள இடைநிலைப்படுத்தல் முறைமை அது வேறது. சேமதி தொழில்நுட்பம் அதுவும் வேறு. அதே மாதிரி புவியியல் தகவல் முறைமை தான் அதுக்கு வரும். சரியா? இது இன்னும் கொஞ்ச நேரத்துல இது கிளாஸ் ஓப் நினைக்கிறேன். டைம் 40 நிமிஷம் தான் வரும். நான் இப்ப கட் பண்ணி நான் திருப்பி ஜாயின் ஆகுங்க. நான் இப்ப கொஞ்சம் கட் பண்றேன். இதுல இருக்கிற பாட்டி எல்லாரும் திருப்பி அந்த லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. ஏன்னு சொன்னா இப்போ இப்ப கட் பண்ணாட்டி 9 நிமிஷத்துக்கு பிறகுதான் திருப்பி ரீஜாயின் காட்டும். சரி, அதெல்லாம் நான் இப்ப கட் பண்றேன். எல்லாரும் என்ன செய்யுங்க? திருப்பி ரீஜாயின் ஆகுங்க. சரியா? அடுத்த இதை நம்ம இப்ப பார்ப்போம்.